உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டியோட 3rd கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸில் என்ன பார்த்தோம்? பேக்ரவுண்ட் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் கம்பெனி ரூலோட கம்ப்ளீட்டாக 1773 53 வரைக்கும் இருக்க சார்ட்டர் ஆக்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி சிலபஸ் பார்த்துக்கோங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? செகண்ட் கிளாஸில் இதுலேருந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி க்ரௌன் ரூல். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1858 1947 வரைக்கும் இருக்க என்னென்னலாம் ப்ரொவின்ஷன்ஸ்லாம் வந்துச்சு, எப்படிலாம் அடாப்ட் பண்ணுன்றதை பார்த்துட்டா இன்றைக்கி இந்த கிளாஸ் ஃபுல் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு 3 கிளாஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மற்றதெல்லாம் சாலியன் ஃபியூச்சர், ப்ரியாம்பிள் எல்லாமே மூவ் பண்ணி பாலிட்டி கிளாஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? கிளாஸில் போகலாமா? Government of Indian Act 1858. ஓகேவா? The rule of company was replaced by the rule of crown. எப்போ ப்ராப்பராக ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1858 தான் நமக்கு ஃபுல்லாக க்ரௌன் ரூலாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? The power of British crown were the executed by secretary of the state. இது ஒரு அதே மாதிரி தான். முன்னாடி என்ன பார்த்தோம்? நம்ம க்ரௌன் இருந்துச்சுன்னு பார்த்தோம். க்ரௌனு கீழே வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க. பிரிட்டிஷ் கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இந்தியா இருந்துச்சு. இதுதானே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரௌன் இருந்தாங்க, அடுத்து பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அப்புறம் வைசிராய்னு வந்துட்டாவே இதுவும் மாறிடுச்சு நமக்கு. ஓகேவா? இப்போ இங்கே தான் எடுத்துகிட்டு வராங்க. வைசிராய்ன்ற வார்த்தையும் க்ரௌன் ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் இந்தியான்ற இந்த எல்லா வார்த்தையுமே வைசிராய்னு வந்துச்சு. ஸோ இனிமேல் எந்த ப்ராப்ளம் அப்படின்னாலுமே இந்த நேராக அந்த வைசிராய் என்ன பண்ணுவார், இந்த க்ரௌன் கிட்ட போயிடுவார். நடுவில் இருக்க இந்த இன்டர்மீடியட்ஸ்லாம் தேவையே இல்லை. ஸோ இங்கே க்ரௌனுக்கும் வைசிராய்க்கும் நடுவில் தான் எந்த ஒரு பேச்சுவார்த்தைனாலும் இதுதான் நடக்கும். ஸோ இதுதான் டைரக்டாக ரீப்ளேஸ் ஆயிடுச்சு க்ரௌன் ரூலுக்கு. ஓகேவா? ஹி வாஸ் அசிஸ்டட் பை த கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹேவிங். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த பார்லிமெண்ட் கீழே ஒரு 15 மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. எந்த ப்ராப்ளம்னாலும் ஹி வாஸ் அசிஸ்டட். யார்? இந்த வைசிராய்ன்றவர் தான் வந்து அசிஸ்ட் பண்ணுவார் இந்த 15 மெம்பர்ஸ். இங்கே இருக்க செக்ரட்டரி மெம்பர்ஸ், பார்லிமெண்ட் எந்த ப்ராப்ளம்னாலும் இவர் தான் பார்ப்பாரு. இவர் டைரக்டாக எதுவாக இருந்தாலும் நேராக க்ரௌன் கிட்ட போயிடுவார். ஓகேவா? He was vested with a complete authority and control over the Indian administration through a viceroy as a agent. இவர் தான் ஒரு ஏஜென்ட் மாதிரி நடுவில். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாலமா இருக்க ஏஜென்ட் தான் வைசிராய். அடுத்து கவர்னர் ஜெனரல் வாஸ் மேட் வித் த வைசிராய் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருந்தது, வைசிராய் ஆஃப் இந்தியாவில் மாறிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் தான் ஃபர்ஸ்ட் வைசிராய் ஆஃப் இந்தியா. எந்தெந்த டைமில் யார் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்காங்க. ஓகே? அப்போ வைஸ்ராய்ன்னு வரப்போ லார்ட் கேனன் தான் இருந்திருக்காரு. அப்புறம் நம்ம பார்த்தோம்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், டைரக்டர் ஆஃப் கோர்ட்டுன்னு 2 இருந்திருக்கும். அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்துக்காங்க, எப்போ அபாலிஷ் பண்ணது, இது 2 பாயிண்ட்டுமே நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? பிட்ஸ் இந்தியன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியன் ஆக்ட் பார்த்துருப்போம்ல, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்புறம் டைரக்டர்ஸ், இந்த 2 வார்த்தை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியன் ஆக்டில் தான் ஆகிருக்கும். இப்போ எப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்க? 1858 க்ரௌன் ரூல் வந்தோடனே இது அபாலிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா? அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் இன்ஸ்டிடியூஷன்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லைக் வைசிராய், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் இருப்பாங்க. அதுக்குள்ளே இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே 3 அஃபீஷியல், நான் அஃபீஷியல் மெம்பரும் 3 இந்தியன்ஸையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபீஷியல்னா ரியல் பவர், இவங்கள்ட்ட தான் ரியல் பவர் இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் அஃபீஷியல்னா இதில் வந்து இந்தியன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆனால் எந்த பவரும் கிடையாது, நோ பவர். ஜஸ்ட் ஒரு ஆளாக உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். எந்த ஒரு பவருமே இல்லை. ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வச்சுட்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 2 இருக்குது. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 3
நான் அஃபிஷியல் மெம்பர்ஸையும் 3 அஃபிஷியல் மெம்பர்ஸையும் எடுத்திருப்பாங்க. இல்லை அஃபிஷியல் மெம்பர்ஸ் கீழே தான் எல்லா பவரும் கொடுத்துருப்பாங்க. இந்த இந்தியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா 3 பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில், அவங்களுக்கு எந்த பவருமே கிடையாது. ஓகே, எங்கே எக்ஸ்டாப்ளிஷ் இன் சென்டர் அண்ட் ப்ரோவின்சஸ் லெவலில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் ப்ரொவைட் தட் த வைசிராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஷுட் ஹாவ் சம் இந்தியன் ஆஸ் அ non-official member while transcating the legislative business. எதுக்காகனா இப்போ ஒரு இந்தியர் வந்து இருக்கணும், ஏதாவது ஒரு இப்போ உள்ள பிஸ்னஸ் லெஜிஸ்லேட்டிவ் டிரான்சாக்டேட்டிவ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஷுட் பி இந்தியன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸே உள்ள வச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஆளாக உட்கார வைக்கிறதுக்காக. ஓகேவா, இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, நார்மலாக எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு கவர்னர் இருப்பார், ஒரு கவர்னர் ஜெனரல் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மொத்தம் வந்து 5 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோமா. இப்போ இந்தியன்ஸும் ஆட் ஆகிட்டாங்க அதில். ஓகேவா, இப்போ இந்தியன்ஸ் ஆட் ஆகிட்டாங்க. அடுத்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னா அதுவுமே நிறைய பிரான்ச்சஸ் தான் அர்த்தம். போர்ட்ஃபோலியோனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதுன்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான முறையாக சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்கியது. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, கிரவுண்ட் ரூலுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான போர்ட்ஃபோலியோ சிஸ்டமே இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் by restoring the legislative power of the Bombay and Madras provincials. முன்னாடி பார்த்தோம்ல, பாம்பே மெட்ராஸில் வந்து டீசென்ட்ரலைசேஷன் பவரில் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, the process of decentralization வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, 1892 ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் 1892 நமக்குன்னு ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இன்டைரக்ட்னா நம்ம யாரை நாமினேட் பண்ணி எடுப்பாங்க, டைரெக்டாக எலெக்ட் பண்ணி எடுக்கிறது கிடையாது. எலெக்டட் நாமினேட்டட் 2 பேர் இருக்காங்கல்ல, எலெக்ஷனில் நம்மளா ஓட் பண்ணி எடுக்கிறது. நாமினேட்டட்னா உள்ள இருக்க மெம்பர்ஸே இவங்களை நாமினேட் பண்ணி இவங்களை இந்த போஸ்டிங் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான் நாமினேட்டட். ஓகேவா, enlarge the size of legislative council. அதான் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு 6 இந்தியன் மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, 3 பேரை ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு அந்த மாதிரி. ஸோ சைஸை எப்போ என்லார்ஜ் பண்ணாங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா இது எல்லாமே கிரவுண்ட் ரூலுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா, அடுத்து என்லார்ஜ் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவை என்லார்ஜ் பண்ணிட்டாங்க, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸை என்லார்ஜ் பண்ணிட்டாங்க. கேவ் தம் த பவர் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் அண்ட் அட்ரஸ் த கொஷின். இப்போ தான் தடவை உங்களுக்கு பட்ஜெட்டுன்ற வார்த்தையே வருது. இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த இதுலையுமே பட்ஜெட்டை பற்றி பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பட்ஜெட்ன்ற வார்த்தையே 1892 தான் வருது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1892 தான் உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்றத பற்றியும் இப்போ தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வர எல்லா டாப்பிக்குமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1909லேருந்து 1935 வரைக்கும் இருக்க இந்த 3 ஆக்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து தான் நிறையா 1935 ஆக்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறையா ப்ரொவின்ஷன்ஸ் தான் எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 1909 ஆக்ட். 1909 ஆக்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை 1909 ஆக்ட்னு சொல்லலாம், இல்லை மின்டோ மார்லி ஆக்ட்னு சொல்லலாம், ரெண்டுமாவே சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா இவர் தான் வந்து செக்ரட்டரி, மின்டோன்றதா வந்து செக்ரட்டரி. ஓகேவா, செக்ரட்டரி ஆஃப் திஸ் ஆக்டுக்கு, இந்த ஆக்டுக்கு கீழே யார் செக்ரட்டரியாக இருந்திருப்பாங்க, மின்டோ தான் இருந்திருப்பார். அதனால தான் இதுக்கு இவர் பேரே கூட வச்சிருக்காங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டட் அட் த இன்ட்ரடியூசிங் த ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் பாப்புலர் எலிமெண்ட். பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம், இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்தோமா 1861. இப்போ நம்ம பார்க்குறது டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னா, ஸோ கம்யூனல் போது தெரிஞ்சு போச்சு, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அதில் டிப்ரெஸ்டாக இருக்க பீப்புள்ஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு தான்.
ஸோ முஸ்லிம்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இதை தான் வந்து பிரித்தாளும் கொள்கை, இது வந்து பிரிட்டிஷ் எடுத்துகிட்டு வந்த ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எதுலடா இவங்களை பிடிக்கிறது மடக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ இங்கே முஸ்லீம் இந்துஸ்ன்றது ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்துகிட்டு வந்தால் இருக்கும் அப்படின்னா பிரித்தாளும் கொள்கையை இப்போ வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று வந்து முஸ்லிம்ஸ்க்காக எடுத்துகிட்டு வராங்க. ஆர்டிக்கல் இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க, 326 ரைட் டு ஓட். லாஸ்ட் டைமே பார்த்தோமா ரைட் டு ஓட்டு என்னன்னு பார்த்தோம், 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே ஓட் பண்ணலாம். இது வந்து 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முன்னாடி வரைக்கும் 21 இயர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை 18 இயர்ஸாக மாற்றிட்டாங்க. இது கூட இதோட ஆர்டிக்கலும் பார்த்துக்கோங்க, ஆர்டிக்கல் 326 அப்படின்றது ரைட் டு ஓட். ஓகேவா? ஓகே. ஸோ இவர் டைமில் தான் ஃபஸ்ட்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வருது. ஸோ மென்டோ இன்னும் என்ன சொன்னால் ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷனும் சொல்லுவாங்க. ஸோ மென்டோ வந்து 1909 ஆக்டும் மென்டோ மார்லி ஆக்ட்னு சொல்லலாம், இல்லை ஃபாதர் ஆஃப் கம்யூனல்னு சொல்லலாம் இவரை. ஏன்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு வந்தவரே மென்டோ தான். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, த மெம்பர் ஆஃப் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 60 ஃப்ரம் ஃபஸ்ட்டு வெறும் 16 இருந்தது 60 மெம்பர்ஸாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலியமான்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து முஸ்லீம்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் பாடி, இதில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம்ஸே தான் அவங்களுக்கு ஓட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகே, முதல்ல வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு இந்தியன்ஸ் வராங்க. யாரு? சத்யேந்திர பிரதாப் சின்ஹா அஸ் அ லா மெம்பர். இவர் வந்து ஒரு லா மெம்பர், வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு இந்தியன்ஸ் உள்ள வராரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் லா மெம்பர், ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அஸ் அ வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா? ஓகே, 1909 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து 1919 பார்த்தீங்கன்னா இப்போதான்ப்பா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ஒரு பொறுப்பான அரசாங்கம் வந்து அமைகிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1919க்கு அப்புறம் தான் ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் அமையுது. இங்கே தான் ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஆஃப் த இந்தியா வாஸ் கிரியேட்டட். அப்போ ஹை கமிஷனர் அப்படின்ற போஸ்டிங் எப்போ கிரியேட் பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1919 கிரியேட் பண்ணாங்க. எங்கன்னா இன் லண்டன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபேக்டா இருக்கும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்தியன் லெஜிஸ்லேச்சர் பிகேம் த பை கேமரல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பை கேமரல்னா ரெண்டா பிரியும், சென்டர் ஸ்டேட்னு சொல்லி பவரை பிரிச்சு தரதா. முன்னாடியே பார்த்தா டீசென்ட்ரலைசேஷன் பவர் பார்த்தோம் பார்த்தீங்களா? சென்டருக்குன்னு ஒரு சில லிஸ்ட் இருக்கும், ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில லிஸ்ட், இந்தந்த வேலையை அவங்க தான் பண்ணுவாங்க. அது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்தியன் லெஜிஸ்லேச்சர் பிகேம் பை கேமரல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்டெண்டட். இதுக்கு முன்னாடி 1909 என்ன பார்த்தோம்? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் மென்டோ வந்து முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருந்தாரு. ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ இந்த 3 பேருமே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எக்ஸ்டென்ஷன் எப்போ ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1919 தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் திஸ் இந்தியா நவ் பிகேம் த பெய்டு ஃப்ரம். ஓகே, நார்மலாகவே நம்மளோட ரெவென்யூலேருந்து எடுத்து தான் இவங்களுக்கான சேலரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் இந்திய வெளியுறவு செயலருக்கு ஊதியம் வழங்கப்படும் பிரிட்டிஷ் வருவாயில் இருந்து. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட காசு எடுத்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன சேலரி கொடுக்குறதா இருந்தாலும் எல்லா பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கும். ஸோ இந்த டைம் தான் வந்து ஊதியம் வந்து பிரிட்டிஷ் வருவாயிலிருந்து எடுத்த பெய்டு ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரெவென்யூலேருந்து பே பண்ணாங்க. எந்த ஆக்டில் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டயார்கி இன் ப்ரொவின்சன்ஸ், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட். மொத்தம் 2 சப்ஜெக்ட் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதை முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா? எப்படி லிஸ்ட்டு கீழே ஒரு சிலது சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3 லிஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஒவ்வொரு தனித்தனி போர்ட்ஃபோலியோஸ் எந்தெந்த இதெல்லாம் கீழே வருமோன்றது தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, 2 பவராக பிரித்தாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டுன்னும், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டுன்னும், இன்னொன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுன்னும் 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாத்துக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா கவர்னர்.
வித் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டுக்கு. இது ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னா கவர்னர் வித் எக்ஸிக்யூட்டிவ். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது 2 தான். ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா கவர்னர் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட்னா கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் இதில் உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் இருக்கும், ஹெல்த்து, அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. இது ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான பவர். ஃபினான்ஸு, ரெவென்யூ ஆஃப் லேண்டு, மிலிட்ரி, காமர்ஸு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டுலேயும், ஸோ பேசிக்காக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். இந்த 1919 ஃபீச்சரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினானது டயார்கி. அதுதான் டயார்கின்னா என்ன சொன்னோம், 2 பவர் பார்த்தோம்ல, ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் டிவைடட் இன்டூ ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு 2ஆக பிரிஞ்சிச்சு. ரிசர்வ் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், முன்னாடி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தோம். போலீஸ், ஜெயிலு, லேண்டு, ரெவென்யூ, இரிகேஷன், ஃபாரஸ்ட், இது எல்லாமே ரிசர்வ்டுலேயும். ட்ரான்ஸ்ஃபரில் அதான் எஜுகேஷனு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, பப்ளிக் ஹெல்த்து, சானிடேஷன், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்லேயும் இருந்துச்சு. ஓகேவா? த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வேர் டு பி அட்மினிஸ்ட்ரேட்டட். முன்னாடியே பார்த்தா ரிசர்வ் சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமான இது எல்லாமே ரிசர்வ்டு கீழே இருக்கும். இதை அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறது வந்து கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? ஸோ இது ரிசர்வ்டுக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு யார் பார்த்தோம், கவர்னர் ப்ளஸ் அங்கே கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தாங்க. ஓகேவா? அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் பை கவர்னர் அண்டு மினிஸ்டர்ஸ் கீழே வந்துருச்சு. பை கேமரலிசம். பை கேமரலிசம்னா என்னப்பா, 2 சேம்பர், அதே தான் பை கேமரல், 2ஆக பிரிகிறது. பைனாவே 2. ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் அண்டு கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கீழே என்ன பண்ணாங்க, மேக்ஸிமம் 145 அவுட் ஆஃப் 105 எலெக்டட், ரிமைனிங் மெம்பர்ஸ் நாமினேட்டட். பை கேமரல்னா 2ஆக பிரிகிறது. ஒன்று பார்த்தீங்களா லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று கவுன்சில். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மேக்ஸிமம் 145 இருக்கலாம் அவுட் ஆஃப் 105. ஓகேவா? வேர் எலெக்டட் ஆஸ் த ரிமைனிங் பீப்புள்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகே, அவுட் ஆஃப் 34 தேர் வேர் எலெக்டட். அதில் 34 எலெக்டட் அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணிடுவாங்க. அவங்களோட சேலரி, த சேலரிஸ் ஆஃப் த செக்ரட்டரி of the state for India has assisted to be paid out of the British revenue. அதேதான் சம்பளம் பிரிட்டிஷ் வருவாயிலிருந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 1919ஓட ஃபுல் கிளிம்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இது ப்ரொவின்ஷியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற பாயிண்ட்லாம் நல்லா பார்த்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1919. எக்ஸ்டெண்டட் த ரிசர்வேஷன் ஃபார் சீக்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், யூரோப். முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருந்தது இந்த அடுத்த 1919 வந்து இந்த 4 பேருக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று ஒரு மெயினான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1919 தான் வந்து சென்ட்ரல் பட்ஜெட், ப்ரொவின்ஷியல் பட்ஜெட் இது எப்போ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா 1919. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பட்ஜெட் மட்டும் பேசியிருப்பாங்க. பட்ஜெட்டில் எது பிரச்சனைனா கேள்வி கேட்கலான்ற பவர் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் 2 சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஷனுக்கு தனித்தனியாக பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க 1919. ஓகேப்பா, இதுதான் நம்மளோட 1935 ஆக்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 1935 ரொம்ப முக்கியமான, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட் மாதிரி. இதில் தான் சொன்னேன்ல, கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய பாயிண்ட்ஸை எடுத்திருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சரான பார்ட்டு, ஃபவுண்டேஷன் பார்ட்டே இதுதான். இந்த நம்மளோட இந்த கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு ஃபவுண்டேஷன் கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ப்ரொவின்ஷன்ஸ் அண்ட்
பிரின்ஸ்லி ஸ்டேட் அஸ் அ யூனியன். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா டிட் நாட் ஜாயின், எந்த ஒரு இதுலையுமே சேராத ஒரு சில கண்ட்ரி ஸ்டேட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? ஆல் இண்டியா ஃபெடரேஷன் கன்சிஸ்டிங் ப்ரொவின்ஷன்ஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அஸ் அ யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு இது எடுத்துட்டு வராங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரெசிடரி பவர் வேர் கிவன் டு த வைசிராய். ரெசிடரி பவர்னா மீதி இருக்க பவர்ங்க. நம்ம ரிசர்வ்டு, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு ரெண்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொன்னு ரெசிடரி பவர்னா மீதி இருக்க எல்லா அதிகாரங்களுமே வந்து இந்த கவர்னர் ஜெனரல், இந்த வைசிராய் கிட்ட தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அபாலிஷன் ஆஃப் டயார்கி in the provinces and introduce the provincial autonomy. ஸோ டயாரிக்கே வந்து ப்ரொவின்சஸ்லேருந்து டெல்லி, ப்ரொவின்சஸ்னால் என்னது? இந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கீழே கீழே இருக்க எல்லா ஸ்டேட்டையும் இந்த டயாரிக்கின்ற ப்ரொவிஷனை வந்து அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷ் அண்ட் இன்ட்ரடியூஸ் த ப்ரொவின்ஷியல் அட்டானமி. அட்டானமின்னு என்ன சொல்லியிருக்கோம்? தனித்தனியாக அவங்களுக்கும் ஒரு பவர் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் டயாரிக்கியாக இருந்ததை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ப்ரொவின்ஷியல் அட்டானமியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவின்ஷியல் அட்டானமினா சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து இன்ட்ரடியூஸ் த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பார்ட்டும் இதுதான். ஓகேவா? அடுத்து இன்ட்ரடியூஸ் த பை கேமரலிசம் இன் 6 out of 11 provinces. ஸோ பை கேமரலிசம். ஸோ 6 ஸ்டேட்ஸில் வந்து பை கேமரலிசம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பை கேமரலிசம்லாம் ஒன்றும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவும் இருக்கும், கவுன்சிலும் இருக்கும். இது 2 ஹவுஸ்மே இருக்கிறது தான் நமக்கு வந்து பை கேமரலிசம் சொல்கிறோம். இது வரைக்கும் வந்து அந்த 6 ஸ்டேட் என்னென்னு பார்த்துக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கர்நாடகா, அது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 1 2 3, அடுத்த நாள் அது ஒன்று பார்த்தீங்கன்னா பீகார், 5th யூபி, 6th பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த 6 இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு பை கேமரலிசம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 6ல் தான் ஃபஸ்ட்டு பை கேமரலிசம் வந்துச்சு. பை கேமரலிசம் என்ன சொன்னேன்? 2 இது லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கவுன்சில் மாதிரி தனித்தனியாக இருக்குல்ல, அதுதான். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டெண்ட் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பை ப்ரொவைடிங் த செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸ். ஸோ முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1909 மின்டோ மார்லி முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்தராக 1919 வந்து ஆட் பண்ணாங்க. யார் யாருக்கு? சிக்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸ், இவங்க 4 பேர்த்துக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 1935 என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸ், ஏன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அண்டு விமென்ஸ் அண்டு லேபர். இது ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாக வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு விமென்ஸ் மட்டும்தான் இது கீழே வருவாங்கன்னு நினைக்கலாம். டிப்ரெஸ்ட் கிளாஸில் ஒர்க்கர்ஸும் இது கீழே தான் வருவாங்க. ஓகேவா? அடுத்து 1909 ஒன்லி, அதே தான் பாயிண்ட் தான். 1909 ஒன்லி முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தந்திருப்பாங்க. 1919 4 பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இவங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு கண்ட்ரோல் த கரன்சி. ஓகேப்பா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1935 ஆக்டில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கீழே வந்து எல்லா கண்ட்ரோல் ஆஃப் கரன்சி அண்ட் கிரெடிட் ஆஃப் த கரன்சி அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு கண்ட்ரோல் த கரன்சி அண்ட் கிரெடிட். இது கீழே தான் எல்லா கரன்சியும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கிரெடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ப்ரொவின்ஷியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ இது என்னது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரொவின்ஷன்ஸுக்கும் ஜாயிண்ட் பப்ளிக் முன்னாடி இருந்துச்சு, தான் சிவில் சர்வீஸ்னு பார்த்தோம். ஸோ அடுத்து கீழே இருக்கிறது ஒவ்வொரு இதுக்குமே ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்படின்றதும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க? ஃபெடரல்ல. ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் பை பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, யுனைடெட் ப்ரொவின்ஷன், பீகார், அசாம் வேர் மேட் த பைகேமரலிசம். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு 6 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பைகேமரலிசம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எங்கெங்க இருக்கு? மெட்ராஸில், பெங்காலில், பாம்பேயில், யுனைடெட் ப்ரொவின்சஸில், பீகார், அசாமில். ஓகேவா? அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட். சாரி, இது வந்து பார்த்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தது இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் அட் டெல்லி. ஃபெடரல் கோர்ட்னா இதுதான் இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட், டாப் கோர்ட். எங்கே பண்ணாங்க அப்படின்னா டெல்லியில் பண்ணாங்க. சீஃப் ஜஸ்டிஸ்
அண்ட் 6 ஜட்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 6 ஜட்ஜஸும் வச்சு நமக்கு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எங்கன்னா டெல்லியில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா, பார்த்தோமா? இதில் இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா? ஸோ இது வந்து யார் வந்து இது கிரியேட் பண்ண காரணமாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஏன்னா அம்பேத்கரோட ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பி அப்படின்ற ஒரு புக்குக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா, நார்மலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதில் வந்து ஒரு 3 லிஸ்ட்டை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த 3 லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனியன் லிஸ்ட், அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் ப்ரொவின்ஷியல் லெவலில், நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேவா, இந்த 3 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்னால் இவங்கள்ட்ட இருக்க லிஸ்ட்டில் இவங்க மட்டும்தான் லா கிரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிலது, அதான் அக்ரிகல்ச்சர் இல்லை என்விரான்மெண்ட், சானிடேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டேட்டுக்கு கீழே வரும். இதில் யூனியன் மட்டும்தான் லா கிரியேட் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனியன் அதிக பவரில், ஸோ ஸ்டேட் கேன் கிரியேட் எனி லா அண்டர் ஸ்டேட். ஓகேவா, ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே எதுனாலும் யூனியனால் பார்க்க முடியும். பட் யூனியன் லிஸ்ட்டில் யூனியனுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் 2 பேருமே சேர்ந்து லா மேக் பண்ணலாம், ஆக்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துட்டோம். 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஓகேவா, எப்போன்னு பார்த்துக்காங்க. February 20, 1947 Attlee declared the British rule end. ஓகேவா, by the 30th June 1948. எப்போ டிக்ளேர் எண்ட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் 30th June 1948 முடிஞ்சு போச்சு. பிரிட்டிஷ் ரூல் எண்ட் ஆயிடுச்சு. 3rd June 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் அக்செப்ட் பண்ணி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த இயர்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ டிக்ளேர்டு இந்தியா ஆஸ் எ இண்டிபெண்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட் ஃப்ரம் த August 15, 1947 நமக்கு ஃபுல் சாவரின் ஸ்டேட். இதுக்கு மேலே யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அடுத்து ப்ரொவைட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் 2 இண்டிபெண்ட் டொமினியன். அதான் பாகிஸ்தான் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, இந்த டிமாண்டுக்கு அப்புறம் தான் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு கம்ப்ளீட்டாக இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ப்ரொவின்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் ஈச் வேர் டு பி அப்பாயிண்டட் பை அப்போது ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஒரு கவர்னர் ஜென்ரல் வேணும்ல, அந்த கவர்னர் ஜென்ரலை அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டாங்க. பிரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நமக்குன்னு எலெக்ஷன் வச்சு நமக்கான ஹெட்டை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். ஓகேவா, எம்பவர்ட் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பை த 2 அதே தான் 2 டொமினியன் எது, இந்தியா பாகிஸ்தான். ஃப்ரேம் அண்ட் அடாப்ட் எனி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் டு ரிப்பீல் எனி ஆக்ட். ஸோ இதுக்கு மேலே பிரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு என்ன கான்ஸ்டிடியூஷன் வேணுமோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சாவரின் ஸ்டேட் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவை கிடையாது. லைக் இப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆக்ட் இன்க்ளூடிங் த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இட் செல்ஃப். நிறையா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து மட்டும் எடுத்து எழுதலை, நிறையா இடத்துலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். எங்கெங்க பிரிட்டிஷ் அமெரிக்கா எங்கெங்கேருந்து என்னென்ன அடாப்ட் பண்ணோன்றது நம்ம போக போக கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து அபாலிஷ் த ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் த இந்தியா அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஃபங்க்ஷன் டு த செக்ரட்டரி. ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிவிட்டு எல்லா பவரையும் இந்தியன் செக்ரட்டரி கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ 1935 வரைக்கும் எப்படி வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆணுச்சு, எப்படி இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம ஓவராலாக முடிச்சாச்சு. இப்போது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி போயிடலாம். உங்களுக்கு இது பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அடுத்து 1858 ஆக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி டு பிரிட்டிஷ் க்ரௌன். இதுக்கப்புறம் வந்து க்ரௌன் ரூல் ஆயிடுச்சு. அதான் சொன்னல, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது கம்பெனி ரூலாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நமக்கு க்ரௌன் ரூலாக மாறிச்சு. ஸோ டைரக்ட் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் கீழே வந்துருச்சு. ஸோ இது என்னவா மாறும், க்ரௌன் கீழே வந்த பிறகு வைசிராயாக மாறும்னு சொன்னேன்னா, வைசிராய் லார்டு கேனிங் தான் ஃபஸ்ட்டு வைஸ்ராய்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டைரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டட் டீசென்ட்ரலைசேஷனாக பவர் பிரிக்கிறது. பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்ஷியல் வேர் ரீஸ்டோர்டு.
அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் 1861 தான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? வேற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பெங்கால், பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ப்ரொவின்ஷன்ஸில். ஓகேவா? இங்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 கீழே இட் இன்ட்ரடியூஸ் த மெம்பர் ஆஃப் த நான் அஃபிஷியல் மெம்பர், அஃபிஷியல் மெம்பர், நான் அஃபிஷியல் மெம்பர்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதில் இந்தியன்ஸ் 3 இந்தியன்ஸ் உள்ளே இருப்பாங்க. அடுத்து இன்க்ரீஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். அதான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் பட்ஜெட் பற்றி. 1892 தான் இந்த பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1909 மின்டோ மார்லி ஆக்ட்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? ஸோ இது கீழே இருந்துச்சு கண்ட்ரோல் அண்ட் ப்ரொவின்ஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கணும் முஸ்லிம்ஸுக்குன்னு சொன்னதோ, அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதோ. இந்த இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யார் இருப்பா? ஃபர்ஸ்ட் லா மெம்பர் நம்ம சத்யேந்திர பிரசாத். இவர் உள்ள வருது எல்லாமே 1909. 1919 என்னன்னு பார்த்தோம்னா இதை எப்படி மின்டோ மார்லின்னு சொல்றோமோ அது வந்து மாண்டெக்யூ ஜேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? இதே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா 1861. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு வந்தாவே 1919 தான் ஒரு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டயார்கின்றது என்ன சொன்னோம்? ரெண்டா பிரிகிறாங்க. ப்ரொவின்ஷியல் லெவல். ஓகே, introduce the provincial division into the transferred list and reserved list ன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அடுத்து bicameralism at center introduced. first time direct election limited provincesல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் communal representation increase பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு இருக்கு? Sikhs, Indian Christians, Anglo Indians and Europeansக்கு. ஓகேவா? அடுத்து provided for establishment of public service commission and statutory commission. இதுவுமே வந்து இதுதான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நல்லா பார்த்துக்கோங்க. 1919 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருதா? அடுத்துல ஏன்னா நம்ம பார்த்தோம்ல அடுத்து ஜாயிண்ட் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் சர்வீஸ் கமிஷன் இதுவும் இன்ட்ரடியூஸ் ஆகும். இதில் பாருங்க 1935 ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்றது ஒன்று எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1935. இந்த 1935 தான் 3 லிஸ்ட் பார்த்துருப்போம். யூனியன் லிஸ்ட், ஃபெடரல் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் பார்த்தோமா? அடுத்து அபாலிஷன் ஆஃப் டயார்கி. ஸோ டயார்கி வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் த டயார்கி ப்ரொவின்ஷியல் லெவல் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் அட் சென்ட்ரல் லெவல். பட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை, பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? பைகாமரலிசம் அட் ப்ரொவின்ஷியல் லெவல். பைகாமரலிசம்னா என்னன்னு சொன்னேன்? லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 ஹவுஸ் இருக்கிறது தான். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டு ஒரு 3 பேத்துக்கு, டிப்ரெஸ்டு கிளாஸ், விமன் அண்ட் லேபருக்கு இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1909 முஸ்லிம்ஸ்க்கு மட்டும், அடுத்து 1919 ஒரு 4 பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க, 1913 மறுபடியும் 3 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த RBI அண்ட் ஃபெடரல் கோர்ட். ஃபெடரல் கோர்ட்னா என்னது? சுப்ரீம் கோர்ட் தான். எங்க பண்ணியிருப்பாங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில். ஓகேவா? அடுத்து ஃபைனல் 1947 அவ்வளோதான், கம்ப்ளீட்டா எண்டட் இன் பிரிட்டிஷ் ரூல். அபாலிஷன் ஆஃப் த வைசிராய், அந்த போஸ்டிங்கே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளா ஒரு புது கான்ஸ்டியூஷன் போட்டு நமக்கான தலைவர் நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஓகேவா? எம்பவர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு ஃப்ரேம் அடாப்ட் த கான்ஸ்டியூஷன். இந்த 1949 அப்புறமா தான் நம்ம வந்து நமக்கான கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணோம். ஃப்ரீடம் டு பிரின்ஸ்லி ஸ்டேட் டு ஜாயின் த டொமினியன் இந்தியா. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு விருப்பம் யாரு கூட ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்காங்க, இல்லை நீங்கள் தனியாக இருக்குனாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3 ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்கும். ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம கூட ஆட் ஆகிருவாங்க. எப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அப்படின்றது மூலியமா ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம கூட ஜாயின்ட் ஆகிப்பாங்க. ஓகேவா? ஸோ ரிமைனாக இருக்கவங்கலாம் இண்டிபெண்டன்ஸாக இருக்கவங்க ஜுனாகரும் அதே மாதிரி தான். ஜம்மு காஷ்மீர், ஜுனாகர் இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2019 இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவின்ஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, அது வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு இருக்க ஸ்பெஷல் ப்ரொவின்ஷன்ஸ் அபாலிஷ் ஆகிடுச்சு. இப்போ யூடி ஆஃப் லடாக், யூடி ஆஃப் ஜம்மு காஷ்மீர்னு இப்போ கரண்ட்ல இருக்கிறது வந்து இப்படி இருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக என்னென்ன க்ரௌன் ரூல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை சம்பந்தமாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் எந்த சட்டத்தின் மூலமாக மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு
வெளிநாடுகளிடம் இருந்து கடன் பெற முடியும். ஃபர்ஸ்டே பார்த்தோம் 1935 ஆக்ட் கீழே 3 லிஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்னா, சென்டர் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். சென்டர்ன்றது அதுதான் ஹை அத்தாரிட்டி. ஸோ சென்டருக்கான லிஸ்ட்ல சென்டர் மட்டும்தான் லா கிரியேட் பண்ண முடியும். பட் ஸ்டேட்டோட இதுல சென்டர் இன்ஃபேர் ஆவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்டர் ஸ்டேட் 2 பேருமே லா மேக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்னா அதே தான். அப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹேவ் த பவர் டு பாரோ. அப்போ ஸ்டேட் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை கடன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த இது கீழே சென்டர்கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஈஸியாக தெரியும் 1935 ஆக்ட் கீழே தான் 3 லிஸ்டாகவே பிரிஞ்சிச்சு. ஸோ ஒரு சில ஹை பவர் அத்தாரிட்டி சென்டருக்கு தான் இருக்குது. அப்போது 1935 ஆக்ட் கீழே அதுதான் ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்கங்க. நம்ம படித்ததுலேருந்து தான் எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, அடுத்து செப்பரேட் எலக்ட்ரேட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம். பார்த்தோமா, எப்போ செப்பரேட் எலக்ட்ரேட்ன்ற வார்த்தையே வந்துச்சுன்னா 1909 ஆக்டில் தான் செப்பரேட் எலக்ட்ரேட் எடுத்துகிட்டு வருவாங்க. யாருக்கு? முஸ்லீம்ஸுக்கு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோமா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்த்தீங்களா, பைக், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். பை கேமரல் நம்ம வந்து ஒரு 6 இதுக்கு பார்த்தோம். ஓகேவா, எது எதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பீகார் ஆமாம் படித்தோம், கர்நாடகா படித்தோம், ஓகே, யூபி படித்தோம், இன்னொன்று ஏபி படித்தோம், இன்னொன்று தெலுங்கானா பார்த்தோம், அடுத்து மகாராஷ்டிரா பார்த்தோம், குஜராத் பார்க்கவே இல்லையே. ஸோ அப்போ 2வை தூக்கிடுங்க. 2வை தூக்கிட்டாவே ஆன்சர் நமக்கு யூபி வரும்னு தெரியும்ல. ஸோ 1, 3, 4 தான் நமக்கு டைரக்டாக ஆன்சர். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். த மெயின் பர்பஸ் டு பிரிங் த பஞ்சாயத்து ராஜ் எடுத்துகிட்டு வரதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக படிங்களேன். அரசியல் குற்றவாளிகளை தடுப்பதற்கு, கிராமப்புற வளர்ச்சிக்கு, அரசியல் அதிகாரத்தை பரவலாக்க செய்ய, அரசியல் செலவை குறைக்க, டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் த பீப்புள். நம்ம முன்னாடியே பார்த்தோமே, சென்டர் இருக்கும், அப்புறம் ஸ்டேட்ஸ் வரும், அப்புறம் லோக்கல் வரும், லோக்கல் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து எதுக்காக? இதெல்லாம் இது 3மே என்னது? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் தான். அவங்களுக்கு தனித்தனியாக பவர் பிரித்து கொடுக்கறது. அப்போது எந்த பர்பஸ்க்காக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பவர்ஸ். ஓகேவா, இதுவுமே நம்ம படிக்கும்போது பார்த்தோம். அடுத்து பாருங்க, பிட்ஸ் இந்தியன் ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1830, சார்ட்டர் ஆக்ட் 1833, இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சதே. Governor General's government was known as the Government of India for the first time. அடுத்து appointment of the Board of Control of 6 members. அடுத்து deprivation of the East India Company monopoly of the trade in India. நமக்கு நல்லா தெரியும் 1813 அப்படின்னாவே மோனோபொலி பற்றி தான் பேசுவாங்க. ஓகேவா, அப்போ பிக்கு 4. அடுத்து பிட்ஸ் இந்தியன் ஆக்ட். பிட்ஸ் இந்தியன் ஆக்ட்ல தானே இப்போ அந்த 2 போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 2 பார்த்துருந்துருப்போம். அப்போ ஏக்கு வந்து நமக்கு எது வரும்? 3 வரும். ஓகேவா, அப்போ ஏக்கு 3. ஸோ அப்படி டேரெக்டாக ஒரு 2 பார்த்துட்டிங்கன்னா கூட நம்ம இதை ஈஸியாக எலிமினேஷனும் பண்ணிடலாம். அடுத்து சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் கீழே என்ன பேசியிருந்திருப்போம்? கவர்னர் ஜெனரல்ஸ் கவர்மெண்ட் வாஸ் நோன் அஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 1833 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். ஓகேவா, அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இது கீழே தான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம படித்ததை வச்சு நம்ம ஒரு கொஷின் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் எந்தெந்த கீழே என்னென்ன வந்துச்சுன்றதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு 1, 2 வந்துடும் ஆக்ட்ஸை வச்சு. ஓகேப்பா, இன்றைக்கி என்ன பார்த்துட்டோம்? ஃபுல்லாக க்ரௌன் ரூலில் ஸ்டார்ட் ஆகி 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இது எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு சின்ன ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் பற்றினது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 4th கிளாஸ்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் பாலிட்டி வைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.